ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எதுக்காக ரொம்ப நாள் சரியாக வீடியோ போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் தான். அது சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் சரியாக வீடியோ போட முடியல. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கு வேறு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால சரியாக வீடியோ போட முடியல. ஸோ இந்த குட் நியூஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இதை கேட்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த ஹாப்பியை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு தான். எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கே வந்து எங்களுக்கு குட் நியூஸ் தான். எல்லாருக்குமே குட் நியூஸ் தான். வீட்டில் எல்லாருக்குமே சொன்னோம். ஸோ எல்லாருமே நியூ இயர் அப்பவே செம்ம ஹாப்பி. ஏன்னா டிசம்பர் 31 தான் வந்து நைட்டு தான் செக் பண்ணோம், டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். ஸோ வந்து பாசிட்டிவ் சொல்லி வந்திருந்தது. வந்து டிசம்பர் 31 அன்னைக்கு தான் நான் வந்து டெஸ்ட் எடுத்தேன். ஸோ அப்போவே டபுள் கோடு காட்டிடுச்சு. ஸோ நியூ இயர் அன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஆனால் உங்களுக்கு ஏன் சொல்லலைன்னா ஒரு 3 months போட்டோம் அதுக்கப்புறமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எனக்கு 3 month வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. 4th month வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் போய் நான் எப்பவுமே செக் பண்ணுறேன். ஹாஸ்பிட்டல் ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தோம். அப்போவே பார்த்தீங்கன்னா வந்து 5th வீக்கோ 6th வீக்கோ காட்டுச்சு பிளட் டெஸ்ட்டில். 5 வாரம் 5 நாள் சம்திங் 5 days 6 days காட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சரி ரெகுலராக வந்து கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ப்ரைம் ஹாஸ்பிட்டல் போனேன். ஸோ அரும்பாக்கத்தில் இருக்குது ப்ரைம் ஹாஸ்பிட்டல். அங்கே தான் இப்போ ரெகுலர் செக்கப் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேன் எடுத்தாங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹார்ட் பீட்லாம் வந்துடுச்சான்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ ஹார்ட் பீட் வந்துருந்தது. அது வந்து எந்த வீக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 weeks 5 days இருக்கப்போ ஹார்ட் பீட் வந்துருந்தது. ஸோ அதோட ஸ்கேன் ரிப்போர்ட் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டியாக இருக்குது. இது வந்து 7 week அப்போ எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஸோ அப்போ எடுத்தோம். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது ஆமாம், எங்கள் வீட்டு சைடில் நான் ஃபஸ்ட்டு இங்கே. ஸோ இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணாமலே நடந்துருச்சு. அதுவே வந்து எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. ஸோ எனக்கு எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்குது என் ஹெல்த்தில். ஸோ இப்போவும் கூட பிளட் டெஸ்ட் எடுத்தப்போ எனக்கு பிளட்டு கம்மியாக தான் இருக்குது. எல்லாருமே திட்டுறாங்க முதல்ல. ஆக்சுவலாக 8 ஆமாம் 8 தான் இருக்குது ஹீமோகுளோபின் எனக்கு. ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எனக்கு ஹீமோகுளோபின் வந்து அனிமியா வந்து 3.9 தான் இருந்தது எனக்கு ஹீமோகுளோபின். அதுக்கப்புறம் எனக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்லாம் நடந்துச்சு, பிளட்டெல்லாம் ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் கூட எனக்கு பிளட் அந்த அளவுக்கு ஏறல. நான் என்ன தான் சாப்பிட்டாலுமே எனக்கு ஏற மாட்டேங்குது பிளட்டு சுத்தமாக. ஸோ வந்து அப்போவும் எனக்கு 9 point தான் இருந்தது. இப்போ வந்து கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 8 point தான் இருக்குது. ஸோ டாக்டர்லாம் ரொம்ப கொஞ்சம் திட்டுறாங்க. ஸோ இனிமேல் கம்மியாக தான் ஆகும் பிளட்டு, அதனால நிறைய கீரை சாப்பிட சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து 8 point வந்திருந்தது. இப்போ அதுலேருந்து ஒரு 0.5 ஏறி 8.5 சம்திங் வந்து இப்போ இருக்குது ஹெச்பி லெவலு. ஆமாம், ஹீமோகுளோபின் வந்து இப்போ 8.5 கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு நான் அது பேர் என்ன சுவரொட்டியா, அது நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. ஸோ இனிமேல் வந்து அதை சாப்பிடணும். இனிமேல் ஆமாம் அதெல்லாம் சாப்பிடணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லே வந்து செக் பண்ணிட்டோம். அவங்க வந்து அடுத்து 3rd month ஸ்கேனும் எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, பாப்பாவுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னா கவர்மெண்ட்டில் போய் கார்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கார்டு வாங்குறதுக்குள்ள ப்ரெக்னன்சி டைம் கார்டு. ஸோ அந்த கார்டு வாங்குறதுக்குள்ள அது ஒரு பெரிய முடியலை, அலைஞ்சு நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் அந்த கார்டு. எனக்கும் அந்த கார்டை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதுக்காக ஐயோ, ஆக்சுவலாக இவன் வீடு வந்து மயிலாடுதுறைன்னு சொல்லிட்டு எல்லா நாவலூர் அட்ரஸ் வந்து எதுலேயுமே கிடையாது. இவங்க வீடு வந்து எல்லாத்துலேயுமே வந்து மயிலாடுதுறை அட்ரஸ் தான் இருக்குது. ஸோ எங்கே போய் கார்டு போட கேட்டாலும் வந்து மாமியார் வீடு எங்கே இருக்குதோ அங்கே தான் போய் நீங்கள் கார்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கேருந்து எப்படி அதுக்குன்னு மயிலாடுதுறை போக முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து
ஆமாம், என்னோட அட்ரஸ், என்னோட பெர்மனண்ட் அட்ரஸ் எங்கே இருக்கோ அங்கே நான் இங்கேயே ஆல்ரெடி நாங்கள் இங்கே வீட்டுக்கிட்ட இருக்கிற 2 கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டுட்டோம். 2மே வந்து நீங்கள் போய் மாமியார் வீடு எங்கே இருக்குதோ அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்களும் இப்போ எங்கள் பெர்மனண்ட் அட்ரஸில் நாங்கள் கிடையாது, நாங்களும் இங்கே தனியாக தான் இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் இருக்கிற இடத்துல வந்து எங்கள் சித்தப்பா, எங்கள் சித்தி, நிறைய பேர் எல்லாமே எங்கள் சித்தப்பாங்க எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ ஆனால் அங்கே வந்து தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டலில். ஸோ அதனால அங்கே போயிட்டு அவங்களுமே வந்து வீடை செக் பண்ணிட்டு தான் வந்து கார்டு போடுறாங்க. அப்புறம் எங்கள் மாமா வந்து ரெகுலராக அவங்க போகிறதுனால மாமாவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க மூலயமா வந்து எப்படியோ வாங்கியாச்சு கார்டு. ஒரு 4 நாள் கிட்ட அலைஞ்சிருப்போம். அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி 4 நாள் கிட்ட அலைஞ்சி அந்த நோட்டெல்லாம் போட்டு இந்த கார்டெல்லாம் வாங்கி ஆக்சுவலாக போட்டது வந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்க தான். ஏன்னா எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால நான் வந்து கவர்மெண்ட்டில் பார்க்கல. ஸோ ஆனால் இது போட்டோம். ஆனால் இங்கே 4 டைம்ஸு 5 டைம்ஸும் வந்து செக்கப்புக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஊசி போட்டாங்க. ஆமாம், இன்ஜெக்ஷன் வேக்சின் போட்டாங்க, தடுப்பு ஊசி. ஆமா, இன்னும் கையை தூக்க முடியல. போட்டு 4 நாள் ஆச்சு. இன்னுமே இந்த சைடு படுக்க முடியல. ஒன் சைடாக தான் படுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த சைடு சரியா படுக்கவே முடியல. அதே மாதிரி இந்த முன்னாடிலாம் இந்த கார்டு வந்து நீட்டாக இருக்கும். இப்படி எடுத்தாங்கன்னா இப்படி வரும். இப்போ வந்து நோட் புக் மாதிரி இப்படி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக நான் எடுத்துகிட்டு போனேன் எல்லாமே, ஆதார் கார்டு, ஃபோட்டோ, பேங்க் புக் எல்லாமே எடுத்துகிட்டு போனேன். கடைசியில் பார்த்தா என் பேங்க் புக் வந்து அதில் இதுவே ஆகாதான். அதுக்கு வந்து தனியாக ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல சொன்னாங்க. ஸோ அன்றைக்கே போயிட்டு மறுபடியும் கவர்மெண்ட் பேங்க் புக்கெல்லாம் போயிட்டு ரெடி பண்ணி அன்றைக்கி ஒரு நாள் எப்போல்லாம் அங்கே போகிறோமோ ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே தான். இவனும் வேலைக்கெல்லாம் லீவு போட்டுட்டு தான் வந்து கூட்டிகிட்டு வந்தான். அப்பாவும் வேலைக்கு லீவு போட்டுட்டு கூட்டிகிட்டு போ, அதாவது என்னை கூட்டிகிட்டு போகிறதுனா என் கூட ஒரு 3 பேர் வராங்க. 3-4 பேர் எப்போவுமே அங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகவே பயமாக இருக்குது. திட்டுறாங்க, ஏன் ஹீமோகுளோபின் இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நம்ம காசு கொடுத்து பார்க்குறோம். அதனால வந்து அவங்க திட்ட மாட்டுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணிக்கலாம், நீங்கள் சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப திட்டுறாங்க. நான் போக மாட்டேன், ஆனால் பர்த் சர்டிஃபிகேட் வேணுமே. நெக்ஸ்ட் டைம் இது போட்டாச்சு. பட் ஆனால் இன்னும் அவங்க வந்து எங்களது அந்த ஆதார் கார்டு, ஃபோட்டோ, அப்புறம் அந்த பேங்க் புக் அதெல்லாம் வாங்கலை. ஸோ இப்போ தான் நானும் பேங்க் புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இல்லை அவங்க எழுதி வர கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குற மாதிரி இருந்தால் ஹீமோகுளோபின் இவ்வளோ கம்மியாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. அதை போய் நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எங்கள் மேம் கிட்ட காட்டி நான் இப்போ தான் ஸ்கேன் எடுத்திருக்கேன், 3rd month ஸ்கேனு. இன்றைக்கி தான் ஆக்சுவலாக 3rd month ஸ்கேன், NT ஸ்கேன் வித் பயோகெமிக்கல் மார்க்கர்ஸோட அந்த பிளட் டெஸ்ட்டோட எழுதி கொடுத்துருக்காங்க. பாப்பாக்கு எதுனா வந்து டிசீஸ் இருக்கா இல்லை டிஸார்டர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு. ஸோ அதோட ரிசல்ட் வந்து நான் இன்றைக்கி தான் வரும். ஸோ நாங்கள் மேபி ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் போய் ஹீமோகுளோபின்க்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி போய் கேட்கணும். ஆக்சுவலாக வெயிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது ஆக்சுவலாக எனக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டேன். முழுக்கே தெரியும், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டு நான் ரொம்ப வெயிட் ஏறிட்டேன். அப்போயே வந்து நான் 61 கிட்ட இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் நான் 58 தான் இருக்கேன். குறையுது ஆக்சுவலாக வெயிட். எனக்கு சாப்பாடுலாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா தான் சாப்பிட்றேன். வாமிட்டிங் வந்து எனக்கு சாப்பிட்டாலும் வாமிட் அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. தண்ணி குடிச்சா தான் வாமிட் வருது. தண்ணி குடிச்சாலே வாமிட் வருது, வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி குடிச்சா வாமிட்டு, அது மட்டும் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகணும். ஸோ 3rd month வந்து இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போவோம் டாக்டர் கிட்ட. ஸோ இதுதான் வந்து எங்களோட 3rd month ஸ்கேனு. இது ஒர்க்கு பாருங்க. எங்களுக்கும் தெரியலை பொண்ணா பையனா சொல்லி. உங்களுக்கு எதனா தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே. சும்மா ஒரு ஆர்வம் தான் பொண்ணா பையனா தெரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த இதை ஃபஸ்ட்டு எடுத்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குட்டி குட்டியாக அந்த காலெல்லாம் நல்லா தெரியுது இந்த ஃபோட்டோஸ். ஆக்சுவலாக ஸ்கேன் எடுக்கும்போது நான் வந்து எங்கே எடுத்தேன்னா ஜெமினி ஸ்கேன்ஸில் எடுத்தேன். எல்லாருமே சொன்னாங்க ஸ்கேன் எடுக்கும்போது ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு தான் போகணும், வயிறு வந்து நல்லா தண்ணி குடிச்சா தான் பாப்பா நல்லா தெரியும் ஸ்கேன் எடுக்கும்போது அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 1 லிட்டர் தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டா எனக்கு முடியலை, யூரின் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் அங்கே போய் கேட்டேன், அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு
அங்க என்ன சொன்னாங்க, உங்களை தண்ணி குடிக்க சொன்னா மட்டும் குடிங்க, நீங்க போய் யூரின் பாஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்கேன் எடுக்கும் போது கூப்பிடும் போது என்ன பண்ணாங்க, நீங்க யூரின் போயிட்டு வந்து தான் நீங்க ஸ்கேனே எடுக்கணும். ஆமா ஆமா ஃபுல்லா வயிறுல தண்ணி எல்லாம் இருக்க தேவையில்ல, பிளாடர்ல ஃபுல்லா நீங்க யூரின் போயிட்டு வந்து தான் ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்த ஸ்கேன் தான் இந்த ஸ்கேனு. ஆமா. ஸோ இதை பார்க்கும்போதே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச என்னோட நாலேஜ் வச்சு பார்த்து எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. பாப்பாவுக்கு ஹார்ட் பீட்லேருந்து எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஆமாம், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கேனு 22 வீக்ஸில் வந்து 20லேருந்து 22 வீக்ஸ், அதாவது 5th month அப்போ எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 வீக்ஸ் ஆகிருக்கு. அதாவது 3 months வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 12 வீக்ஸ் 4 days இருக்கு. ஆமாம், லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதான் நாங்கள் December 31 எனக்கு ஒரு 2 days வந்து தள்ளி போச்சு. ஸோ அதனால் நாங்கள் செக் பண்ணோம். December 31 அன்றைக்கி நைட்டு செக் பண்ணேன். அப்படியே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து நீங்கள் நவம்பர்லேருந்து கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா 3 month வந்து டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் கல்யாணம் நல்லன்னைக்கு. ஆமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து 1லேருந்து 4 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 4 வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் கன்ஃபார்ம் டெலிவரி டேட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஆக்சுவலாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு நான் ஒன்று செக் பண்ணேன், அதுக்கப்புறமா கண்டினியூவாக ஒன்று செக் பண்ணது. 2 இடத்துலையுமே வந்து 4 கொடுத்துருந்தாங்க. செப்டம்பர் 4 கொடுத்துருந்தாங்க டெலிவரி டேட்டு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் நான் 3 போய் செக் பண்ணேன். 3த்துல 2 போயிருந்தேன். 2 ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணதுக்கு 2 ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அந்த 2 ஹாஸ்பிட்டலுமே பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருந்தாங்க டேட்டு. ரெண்டுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் கல்யாண மந்த்ல. ஆமாம், அந்த மந்த்தில் ஸ்டார்டிங்கில் தான் வருது. எங்களுக்கு வந்து 1 அன்னைக்கு கல்யாணம் ஆச்சு, செப்டம்பர் 1. ஸோ 3 அன்னைக்கு ரிசப்ஷன் நடந்தது. ஸோ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த டேட்டில் தான் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. சரி, எப்படி பிறந்தாங்க? ஆமாம், எப்படியோ கொடுக்குற டேட்டுக்கு பிறக்காதுன்னு நல்லா தெரியும், அது முன்னாடியே பிறந்துடும். ஆமாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இது கார்டு போடுறதுக்கு வந்து சில பேர்லாம் வெளியூர்லேருந்து வருவாங்க. சில பேர் திருநெல்வேலி அந்த சைடு இப்போ நிறைய ஊர்லேருந்துலாம் வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து சரி ரம்யா சென்னையாக இருக்கிறத தொட்டு நம்ம கார்டு போட்டோம். ஆனால் வெளியூர்லேருந்துலாம் வந்தவங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடாது இந்த டைமில். 3 மாதத்துக்குள்ளே தான் அவங்க வந்து கார்டு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்குலாம் 3 மாதத்தில் ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கார்டு போடுற மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ட்ராவல் பண்ண முடியல இந்த டைமில், நாங்களே பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ அது சொல்லணும்னு தோணுச்சு அந்த டைமில். ஏன்னா ரொம்ப அலைஞ்சோம். இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே போட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன, ஸோ இனிமேல் வர அப்டேட்ஸ்லாம் வந்து அடுத்த வீடியோவில் இனிமேல் நாங்கள் கண்டினியூஸாக போடுறோம். ஸோ ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் ஏன்னா இது ஆக்சுவலாக 3rd month நான் அப்போவே சொல்லலாம், அப்போவே ஒரு வீடியோ எடுத்து போகலாம். இவன் தான் வேணாம், இல்லை 3 month வந்து கம்ப்ளீட் ஆகும். வீட்லேயும் எல்லாரும் சொன்னாங்க 3 month கம்ப்ளீட் ஆகட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நாங்கள் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. எல்லாருமே இன்ஸ்டாவில் வீடியோ போடுறதை பார்த்து கேட்டாங்க, எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, குட்டி விமல் வர போறாரு, குட்டி ரம்யா வர போறாங்க. நிறைய பேர் நான் ஒரு வீடியோல இந்த வளையல் போட்டுட்டு பண்ணிருப்பேன், அது தெரியக்கூடாதுன்னு ஆக்சுவலா பண்ணேன். அதாவது அதையும் கண்டுபிடிச்சு போட்டுட்டாங்க. வளையல்லாம் போட்டிருக்கீங்க, கன்சீவா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்தாங்க. அதனாலதான் சரி எல்லாருக்கும் கன்ஃபார்மா சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக தெரியாது எனக்கு வந்து நான் செக் பண்ணதுக்கு அப்புறம் தானே தெரியும், தள்ளி போகவோ செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் அன்னைக்கு செக் பண்ணுற அன்னைக்கு வரைக்குமே நாங்கள் பைக்கில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாக
ஃபுல்லாக அந்த 1 மந்த்தும் அந்த நவம்பர் டு அந்த டிசம்பர் மந்த் ஃபுல்லாகவே நாங்கள் பைக்கில் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கோம். ஃபுல்லாக ஏன்னா நான் டெய்லி அப்போ பைக்கில் நான் போயிட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வீடு தேடுறதுல இருந்தோம். ஸோ வந்து அப்போ பார்த்தீங்கன்னா நான் டெய்லியுமே வந்து பைக்கில் ஃபுல்லாக 2 பேருமே பைக்கில் போயிட்டு ஆமாம் ஃபுல்லாகவே பைக்கில் போயிட்டு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது ட்ராவல் பண்ணாதீங்க, பைக்லலாம் போகக்கூடாது, இதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஆனால் நான் ஃபுல்லாகவே பைக்கில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அது அப்படி இல்லை, அது நிற்கிறோன்னா அது எப்போ வேணால் நிற்கும். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அது நிற்கும். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு பிளான் பண்ணாமல் வந்து கிடச்சிது. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை விட இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அண்ணன் ஸோ அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆகுது. ஸோ பட் ஆனால் 7 இயர்ஸாக அவங்களுக்கு வந்து பாப்பா கிடையாது. ஸோ அவங்களும் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு நிறைய பண்ணாங்க. ஆனால் அப்போவுமே வந்து அவங்களுக்கு ஸோ பாப்பா நிற்கலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆமாம் 6 மந்த்ஸ் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. எனக்கு முன்னாடியே அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு மேலே ரொம்ப சந்தோஷம். அதுவும் 7 இயர்ஸ் இல்லாமல் இப்போ நான் கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ஐயோ அப்பா செம்ம சந்தோஷமா இருந்தது அதுவும் எனக்கு. ஸோ அது ஒரு வருத்தமாகவே வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் வந்து அது வந்து ஒரு வருத்தமாகவே இருந்தது அவங்களுக்கு பாப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா ஃபுல் ஐயோ பயங்கர சந்தோஷம். அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நானும் ப்ரெக்னென்ட். அவங்களுக்கு வந்து 6 மந்த்து நடந்துட்டுருக்கு, எனக்கு 3rd மந்த் நடந்துட்டுருக்கு. ஸோ அவங்க வீட்லேயும் வந்து அவங்களோட அக்கா தங்கச்சியும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அவங்க குழந்தையும் பிறந்துச்சு. அவங்க வந்து நம்ம அக்கா தங்கச்சிங்க 5 பேர் இருக்காங்க. 4 பேர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் தான் கல்யாணம். அவங்க 2 அக்கா தங்கச்சி 2 பேருக்குமே வந்து இப்போ பாப்பா பிறந்துச்சு. 2மே பொண்ணு. ஸோ அதனால வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொண்ணா பையனா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் என்ன பாப்பா அவங்களுக்கும் வந்து 7 இயர்ஸ் இல்லாமல் அவங்களும் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஆனால் அப்பவும் அவங்களுக்கு வந்து நிற்கலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நார்மலாகவே இருந்துச்சு. அதுவே ஒரு பெரிய அதிசயம். இப்போ 7 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதுக்கு மேலே சந்தோஷம். நான் போய் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கு மேலே ரொம்ப சந்தோஷம். அண்ணனே சொன்னார் அது ரம்யா வந்ததுக்கு அப்புறம் தான் அது மாதிரி நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆக்சுவலாக அவங்க பேரும் பார்த்தீங்கன்னா ரம்யா தான். ஆமாம் ஆமாம் அவங்க பெரிய ரம்யா தான், குட்டி ரம்யா. ஆமாம் 2 பேரும் ரம்யா தான். ஸோ அந்த விஷயத்தை சொல்லணுன்ட்டு தான் இந்த வீடியோ. எஸ். ஸோ இனிமேல் வந்து பாப்பாவோட அப்டேட் எங்கள் அப்டேட் எல்லாமே வந்து சில பேருக்கு குழந்தை நிற்கல இன்னும் இது இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லபடியாக அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்குங்க. ஆமாம் அவங்களாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தே நடக்கலை. இதோ இப்போ எங்கள் வீட்டில் 2 குட்டி இருக்கேன், அது கூட ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் பிறந்தது. ஆனால் 2மே எவ்வளோ வாயாடுது தெரியுமா? ஆமாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நம்பிக்கை கண்டிப்பாக நடக்கும். மனசை தளர விடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வருஷத்தில் நல்ல சரி நீங்களும் சொல்லுவீங்க. ஸோ இந்த ஹாப்பியான விஷயத்த சொல்லலான்ட்டு தான் ஸோ இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கும் யாருன்னா ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லபடியாக நல்ல செய்தி நீங்களும் சொல்லுவீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்ஸ்லாம் அதுக்கப்புறம் இனிமேல் வீடியோ போடுறோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். டாடா பாய்.